மதுசூதனா என் பேருமானே நீ அம்மா கஞ்சினாலும் காலைல கிடைக்காது. நான் வாங்க ஐப்பன் கோயிலுக்கு போய் வர்றதுக்கு நான் அவருக்கு தான் கடை போட்டுக்கிறான் மாமன் கிட்ட அவருக்கு தான் நடந்து சொல்லு. பன்னீர் மலர் சோரியும் மதுசூதனா இருக்கிற கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்ட வந்தவனே குறைஞ்சி போச்சு கண்ணா. உனக்கு குறைஞ்சி போச்சு. ஆமா எனக்கு அதிகமா போடுது. உனக்கு அதிகமா போச்சுன்னா நான் என்ன பண்றேன்? நான் வாங்கின கஷ்டம் கழிக்காத போடுவான். அதனால எனக்கு வட்டி கட்டி இல்லாத இன்னும் ஒரு 4-5 வருஷம் வாங்கிட்ட இருக்கணும்னு பார்த்தாலும் என்னால முடியல கண்ணா. என்னால கத்தி முடிய மாட்டேது. காசு அவரபட்சம் சத்தமிக்கு தோன்றி தேவன் கைமியேறி நீ வேணா சாந்து நாவனத்து காலி நீ கரில் நகைகளை வந்து கொண்டு யாவருக்கும் பதம் இருந்து காட்டாயிரவனா எம்பிரா கலவரித்து மக்கள் அனுவரை கண்ணிடம் மோதி வந்தவன் தன் வயத்தில் திக்கல வந்து பிறந்தான் திருமாலில் சோலையந்தான். என்பது 4 திரேதா துவாபரை களி. இந்த 4 யுகத்திலே ஆனா சாத்தாயம் பெருமானார் எனக்கு யார் ஒருவர் பற்றுள்ளவர் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த பூமியில வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா பற்று இல்லாதவர் இருக்கிறார்கள் அவர் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனா சாத்தாயம் பெருமானார் இருக்கிறார் 2 யுகம் முடிந்து விட்டது. கிராதா முடிஞ்சு போய் இப்ப நடப்பது துவாபர யுகம். இந்த துவாபர யுகத்திலே அந்த வசதாவருக்கும் தேவகி அம்மாவுக்கும் நான் 8வது திருத்ததாக தோட்டமளிக்கும் அந்த நேரத்தை பார்த்து நான் எந்த நிலைமையோடு நிற்க தெரியுமா?
முடித்து 2வது யுகத்துல ராவண சம்மாரத்தை முடிச்சாங்க. ராவண சம்மாரம். இப்ப 3வது யுகம் துவாபர யுகம். இப்ப யார முடிக்க போறீங்க? போவோம். இத அப்ப அங்க முடிச்சீங்களா? எங்களை முடிச்சு அனுப்பாங்க. காலையில ஏதாச்சும் ஒரு 2 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும். 2 ரூபானா சாதா 2 ரூபாய் இல்ல இல்ல. வேற ஞாபகத்திலே இருக்க மாட்டாரா? எனக்கு எதுக்காக நான் வந்துட்டாலே வீட்டுல செவுத்துல கோடு போடுவேன் முன்னாடியே. வந்தாலே நான் வந்து மழை வருதோ மழை வரலையோ அடி போட்டு நடுவில் சாவரணும் போன தெரியாது. அவன் கோடு போடுறதும் நிறுத்த மாட்டான். அவளுக்கு படிக்க தெரியாது. கறி எடுத்து வச்சுப்பா அப்படி எப்படி ஒரு கோடு இன்னைக்கு 1 அன்னைக்கு 2 10 நாள் கூத்த ஆனாலும் கோடு அங்க இருக்கும். முன்னாடி மழை வந்து 10 நாட்டு வரும். எனக்கு தெரியாது. காய்ச்சி வச்சு உள்ளவாயா காய்ச்சி வச்சா உள்ளவாய் நான் வெளியே போனுவா. வெளியே வந்துட்டாக்க அங்க வெளியே வந்துட்டு நான் வந்து வாங்கிட்டேன் அப்படிங்கிற கண்ணு முடிக்கிட்டேன். என்ன பண்ண போறேன்? கோயில்களே தனி கிணி கட்ட வேணாமா? இப்ப கட்ட போறேன். இப்ப கட்டுறது இல்ல. இப்பெல்லாம் வந்து மழை பெஞ்சு போச்சு. அதெல்லாம் இருக்கு. இந்த 3 யுகத்துல நிலமகள்காரன் தூரந்தம்மா இந்த பூமியை சுமக்கபடியான அந்த பூமாதேவியாகப்பட்டவள் காமதேவன் வடிவத்தோடு என்பால் ஓடி வந்தார். ஓடி வந்தேன் பாதித்திலிருந்து கண்ணா பாவகாரிகள் செய்ய முடியாத கொடுமை என்னால தாங்க முடியல. பாவ சுமை அதிகரிச்சு போச்சு. அந்த பாவ சுமையை தீர்க்க வேண்டும் அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க. அந்த அம்மா கொடுத்த வாக்கு பிரகாரம் அந்த பாவ சுமையை கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி தீர்த்துக்கணும். படுக்காதீங்க, படுத்து தூங்காதீங்க. அப்படி முடித்து வரும் தருவாயிலே அந்த வச்சதாவருக்கும் அம்மாவுக்கும் நான் 8வது ஆயர்பாடியில வளர்ந்து கொண்டு வந்தேன். அதை அறிந்த கம்சனாகப்பட்டவன் நம்ம கொள்ளுவதற்காக கண்ணன் பிறந்து விட்டான். அப்படி என்று அவன் என்ன செய்திருமா அந்த அழகை பாலை குடித்தான். ஒரு அழகை என்று சொல்ல முடியாது. ஒரு பூதகியை விட்டான். அந்த பூதையாகப்பட்டவள் அவன் நடு நேரத்தில் அவன் தலபாரத்தில் வாய வச்சு விஷபாலை குடித்து என்னை கொள்ளுவதற்கு வந்தான். அந்த விஷபாலை குடிக்கும் அவனையாக அவன் உதிரத்தை எல்லாம் குடித்து அவர் மார்பில் அடிச்சு அவனுக்கு கொண்டுட்டு. ஆமா, அப்படி கொண்டு இருக்கும் தருவாயில் ஆயர் குல மக்கள் எல்லாம் வருடத்துக்கு ஒரு முறை இந்திரனை கோபு செய்வது. ஆமா, இதை பார்த்த ஆயர் குல மக்கள் அந்த தெய்வாந்தருக்கு அமையா செய்யணும், பகவான் கண்ணனுக்கே செய்யலாம் அப்படி என்று அந்த ஆயர்குல மக்கள் எல்லாம் கோபு செய்து கொண்டிருந்தார்கள். பார்த்தான் தெய்வம் இது நமக்குரிய பூசையாச்சு, இது கண்ணனுக்கு போகுது, இந்த பூசை நிறைவேறக்கூடாது அப்படி என்று மேகத்தை வரவழைத்து மழை பெய்ய முடியாது செய்தார். அந்த ஆயர்குல மக்கள் எல்லாம் கண்ணா கோவிந்தா நாராயணா அரும்பாடு வச்சு உனக்காக இந்த பூசை செய்யறோம், இது நடக்க மாட்டுது, இப்படி செய்து கொண்டு இருக்கு, நான் என்ன செய்வது அப்படி என்றார். அவர் குறை அகற்ற வேண்டும் அப்படி என்று அந்த மலையை கூட பிடித்தார். அவர் பூத்தல் நிறைவேற வேண்டும் என்று ரயில்வேகிரி மலை இருக்கு பாரு, அதை என் விரல்ல எடுத்து கொடையா பிடிச்சோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் கொடையா, ரயில்வேகிரி மலை எடுத்து கையில கொடையா பிடிச்சி அந்த கோவில் பூசை நிறைவேறியா செய்து அப்படி செய்திருக்க நேரத்தில் பார்த்தான் கம்சன் இப்படி இவனை அழிக்க முடியவில்லை அப்படி என்று மதம் புரிந்திருக்க யானையை அனுப்பி வச்சாங்க. அந்த நேரத்தில் அந்த மத யானை கொம்பன் மாமனை எப்ப கொண்டு நானும் எதிர்பார்த்தேன். அந்த வடமராவரி பட்டணத்தில் மல்லுத்த போட்டி நடந்தது. நானும் எங்க அண்ணன் பலராமர் சென்றோம். அப்படி சென்ற பொழுது அந்த ஒருவருக்கு ஒரு வெற்றி பாக்கி கொண்டார். அந்த சபைக்கு தலைவனா இருக்கு என் மாமா என்ன பண்ணாங்க, வடநாட்டில இருந்து ஒரு மல்லன் வந்தான், எல்லாரையும் வெற்றி அடைந்து அவன் துட்டம் தட்டி நின்னா என் மாமா உள்ள துளி குதிச்சு அந்த மல்லனை அடிச்சு
அவனை அடிச்சு கொன்னுட்டு என் மாமா என்ன பண்ணான், இந்த சபையில எனக்கு இருக்கக்கூடியவன் யாராவது நான் சண்டைக்கு வரானா, இதுதான் தகுந்த சமயம் அப்படி என்று உள்ளே துள்ளி குதித்து என் மாமனை பூட்டிச்சு அடிச்சு கொன்னு 8 வயசுல கொன்ன என் மாமனை. சொந்த தாய் மாமனை கூட பார்க்காத 8 வயசுலயே அப்போ வாங்கிட்டே வச்சிருக்காதான் இருக்கணும். நம்ம காய்ச்சல் காய்க்கலாம் பரவாயில்ல, சும்மா வீட்டுக்கு போடணும். 8 வயசுல ஒரு மாமனையும் கொண்டிருக்கானா அவன் கம்சம் வாங்குறதா லஞ்சம் வாங்குறான். கம்சம் அவனா தாய் மாமனை கூட பார்க்காத 8 வயசுல. ஆமா, என் மாமனை கொண்ட உடனே என் தாத்தன் உக்கரசேன பார்த்தா அண்ணா எனக்கு இருந்தது ஆண் பிள்ளை ஒருவன், அவனை நீ கொன்னுட்ட, நான் அந்த நாட்டுக்கு வாரிசிலா போய்விடும், இந்த வடபாராபுரி தடுத்த உனக்கு முடிசூட்டி வைக்கிறேன் அப்படி என்று அந்த நாட்டை எனக்கு முடிசூட்டி வச்சாங்க. நான் ஆட்சி படத்தில் இருக்கும்போது என் தந்தை சிதம்பரம் கொண்டு வந்தார். இந்த மாதிரி அப்பா அத்தியமா நகரத்துல உன் அத்தை குந்தமாதேவி ஒருத்தர் உன் மாமன் பாண்டு இருந்து கருமாதியோட வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க போறேன்டாரு, நானும் வரேன் உங்க கூட அப்படின்னு நாங்க கருமாதிக்கு போனோம். கருமாதிக்கு தான் போவீங்க நீங்க, நீ என்ன செஞ்சு சொல்லலாம். கருமாதிக்கு தான் போவீங்க, நெல்லிமாரியா போங்க. சங்கமாங்கி கல்யாணத்தை தள்ளிடலாம், ஆமா சாவை தள்ளக்கூடாது. இவருக்கே தெரியல, இவருக்கு வந்தது நாங்க தனவேலை சொல்லி அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல சொல்லி வாங்க போகணும். முதல் நாளே கிளம்பி வந்துட்டு பார்த்தேன் குண்டர்பேட்டில இருந்து. அப்புறம் வந்தோம் சாவு வாழ்வு தள்ளிடலாம். ஆள் இல்ல போய் மாலைக்கு சொல்லிட்டான். அதான் மாலைக்கு சொல்லிட்டு எதுக்கும் போன் பண்ணா நாளைக்கு தாங்க இல்லங்க இந்த பாடி வெல்லுங்கன்ட்டாரு. அதான் அப்புறம் திருப்பி அப்படியே அதான் வாழ்வு தள்ளிடலாம். இப்படி இருக்கும்போது என் மாமி பத்தவங்க அத்தை கண்ணா கோவிந்தா இந்த 5 பிள்ளைகள் தகப்பனத்த பிள்ளைகள் ஆதுபாது இல்லாத பிள்ளைகள் உன்னுடைய பதனம் அப்படின்னு என்கிட்ட ஒப்படைச்சாங்க. நான் எல்லாதான் பாதுகாத்து வந்தேன். அப்படி பாதுகாத்து வரும் ராஜாக்கள் துரியோசன வஞ்சகத்தான் எல்லாத்தையும் விளந்து ஆனால் யாகஜேரியை திருமணம் முடித்து கடைசியில வந்து நாடு காட்டான் கொடுக்க மறுத்தான், காத்த காண்பித்தான். அந்த காடு யாருக்கு தெரியுமா? யாருக்கு உரியதுங்க? காண்டாவனம் இருக்க அந்த காண்டோர் வனம், அது ஈச்சங்காடு, அது யாருக்கு உரியது? அது நம்ம பாரிசுக்கு உள்ளது. சங்கமாங்கி அங்க இருந்து பாம்பு கூட்டம் தான் இருந்தது. அதான் பாரிசு கூட்டம், பாம்பு கூட்டம். ஆனால் அதுக்கு தலைவனா இருக்கக்கூடியவன் கார் கோடகம் பாம்பு. ஆமா, யாரோ மானிடன் வந்து விட்டானே நமக்குரிய இடமாச்சு. இப்படால் நமக்கு ஆபத்து வரும். அந்த பாம்பு கூட்டம் உள்ள உடனே அந்த தருமன் என்ன அழைத்தான். அங்கு போன உடனே என்ன பண்ண துரியோதனை காட்ட இந்த பாம்பு எங்களுக்கு விடமாட்டுது, நாங்க எப்படி வாழ்வது அப்படின்னு சொன்னா அந்த கார்கோட இருக்கிறாரு. அந்த கார்கோட தலைவன் ஆதிசேஷன். ஆமா, அந்த ஆதிசேஷனை கூட்டு சமாதானப்படுத்திய இவர்களால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, அதை நான் பாத்துக்கிறேன். அதனால இது இவங்களுக்குரிய இடம், நீங்க போங்க அப்படி என்று தேவமையனை வரவழைத்து தேவை சிப்பி அவனை வரவழைத்த அந்த தேவ நாட்டுக்கு ஒப்பான ஒரு நாட்டை ஏற்படுத்துறான்னு ஆமா ஏற்படுத்துறான்னு சொல்லி அதற்கு காண்டோர் என்ற பிரஸ்தம் அப்படி என்று பெயர் வைத்து தருமனுக்கு முடிசூட்டு வைத்து என் தங்கச்சி யாகச்சேரி பக்கத்துல அமர வச்சு நான் வந்துட்டேன். குடும்பத்தை பார்க்க வச்சேன். யார பேசுற? அவனுதான் நம்ம தம்பிய கப்பல பண்ணி பூரா இறங்கி போகும். அதனால அப்புறம் நான் உன் தம்பி இல்லை என்னதானே அப்புறம் அவனுக்கு கேட்கறது தான் அப்புறம் நான் கேட்டேன் விட போயினா எப்பனுங்க அப்புறம் தான் இல்ல அம்மாளுக்கு எப்பனுக்கு போறாங்க பால் கேட்க வந்தேன் சாப்பாடு கேட்க இது கட்ட பல்லுங்க பூரா அப்படியே சொருணு பல்லுங்கிறா வந்து ஆள் மாலை வச்சு அப்படி இருக்கும்போது என் அருமத்தங்க அந்த தருமராஜரம் கண்ணா கோவிந்தா சாட்சா எம்பெருமானே அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன் கூப்பிடுறாங்க தெரியுதா? என்னன்னு நம்ம ஊர்ல இருந்தோம் கொடுத்துமா ஆட்டை பார்த்தோமா மாட்டை பார்த்தோமா அங்க அண்ணியும் சேனா ஆடுங்க சேனா கடா குட்டி பொண்ணுங்க அழுவனு கத்திங்களுக்கு அந்த மாதிரியா கத்துது? ஐயோ வாடு கத்துது கடா கொட்டாடு அன்னைக்கு கொடுத்தது ஃபுல்லாமே கடா குட்டி போட்டுது எல்லாம். அதனாலப்பா பாண்டவரை போய் பார்க்க வேண்டும். மேற்படி எங்கள் அருமை தாய்நாடா இருக்கு முடியாது. இந்த கச்சராயநத்தம் கிராமத்திலே உடுகுண்டு இருக்கு முடியாது. தேவனாரா உன்னை விட பாவி என்னை என் படைத்தாய் பட முடியா
இந்த கச்சாயநத்தம் கிராமத்திலே குடிகொண்டு ஆ. இதோ மதிப்புக்குரிய ஐயா ஐயா. காலம் சென்றிருக்கபடியான ஆமா. மதிப்புக்குரிய தந்தையார் இருக்கபடியான இதோ வடிவேல் படையாட்சி அவர்கள் அவர்கள். சிவலோக பதவியை அடைந்தது முன்னிட்டு அவர் சிரேஷ்ட புதல்வரா இருக்கபடியான என்னை வாழ வைத்த தெய்வத்திலே ஒரு தெய்வமா இருக்கபடியான மதிப்புக்குரிய ஐயா ஐயா. ஆசத்தம்பி அவர்களாலும் அவர்களாலும். மற்றும் அவர் உறவினர் அவர்களாலும் அவர்களாலும். மற்றும் அவர் பிள்ளைகள் அவர்களாலும் ஆமா. அவர் பங்காளிகள் அவர்களாலும் ஆ. உற்றார் உறவினர் அனைவரும் ஒருமிக்க கூடி கூடி. அவருக்கு திருவோதப்பன காரியத்துக்காக ஆ. அந்த பரமாத்மாவுடைய ஆ. சாத்தா எம்பெருமானுடைய பதவி சேர வேண்டும் வேண்டும். அப்படி என்று என்று. இந்த இரவு கேளிக்கை இந்த கேளிக்கையின் சார்பாக ஆமா. மதிப்புரிய ஐயா ஆ. இதோ வடிவேலு காலம் சென்ற ஆ. வடிவேலு ஐயாவுடைய ஆ. சார்பாகவும் ஆஹா. ஆசத்தம்பி அவருடைய சார்பாகவும் சார்பாகவும். மற்ற அவர் உற்றார் உறவினர் சார்பாகவும் சார்பாகவும். நாடக பாவனாய் எங்களுக்காக ஆஹா. இதோ பட்டு பீதாம்பரம் ஆமா. சொர்ண காணிக்கை அளிக்க அடியே மனம் என் நாட்டுக்கு முன்னாடி வளங்களை மற்ற நாட்டுக்கு சிரமம் வந்தாரு மறந்த மாமேதை வடிவேல் மாமா அவருடைய மகளாருக்கு முடியான பேரு வேணாம் என்று கீரப்பாளையம் பாலகேக கொடுக்கப்பட்ட ரூபாய் 50 லட்சம் நினைத்து ஐயாவின் ஆத்மா 4ஆம் பதி சேர வேண்டும் என்று ஐயாவை பிரார்த்தனை செய்யும். நன்றி வணக்கம். ஆ. பாண்டவரை போய் பார்க்க பார்க்க வேண்டும். அதனால இல்லறத்துல ருக்மணி பிராட்டி இருக்காங்க. ஆமா இப்படியாக எம்பெருமான் நாராயணன் மனைவியாருக்கு ருக்மணியை அழைக்க ருக்மணி வருவது அங்கே